வணக்கம். என் பேர் டில்லிராம். நான் இந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்தா ஜீவசமாதி மடத்தினுடைய தலைவர். நீங்க பார்க்கறது, இந்த உள்ள பார்க்கறது ஐயாவுடைய ஜலஜீவ சமாதி. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஓம் சத் தித் திருத்துறை இந்திரபீடம் கரப்பாத்திர சாமிகள் பரம்பரையிலும் ஈசூர் சச்சிதானந்த சாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் தான் தாத்தாவுடைய பேரு. இவர் 18/10/1896 இந்த உள்ள இருக்கிற கிணத்துக்குள்ள இறங்கி ஜலமுக்தி அடைஞ்சிட்டாரு. இவர்கிட்ட எல்லாமே பிரார்த்தனைகள் தான். இங்க பரிகாரம் எதுவும் இல்லை, அருள்வாக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இங்க சொல்லல. நீங்க உள்ளம் உருகி சுவாமியை வேண்டிங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் 7 வாரத்துல நிறைவேறும். இங்க வழக்கமா பண்றது, எலுமிச்சை கனி வாங்கி வந்து 3 கொடுத்தீங்கன்னா உள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு 2 கொடுப்பாங்க. சுவாமிக்கு வந்து 7 சுத்தி வரணும் இந்த பிரகாரத்தை. விளக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. விளக்கு போடும்போது கொஞ்சம் வேற யாருக்கும் எதுவும் அடிப்படாத அளவுக்கு வியாழக்கிழமையில போடுறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து விளக்கு போடுறதுனால கொஞ்சம் இங்கே இடம் நெருக்கடி இருப்பதுனால கஷ்டமா இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை, அடுத்த நாள் கூட வந்து போடுங்க, சுவாமி ஒன்றையும் கோச்சிக்க மாட்டாரு. வியாழக்கிழமை வந்து குரு பூஜைன்றதுனால, குரு நாள்ன்றதுனால அன்னைக்கு கூட்டம் அதிகமாக வராங்க. நீங்கள் வேற வேற நாளில் வாங்க, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்தாலும் பரவாயில்லை. சாமிக்கு வந்து விளக்கு போடுங்க, சாமி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியம் 7 வாரத்துல கண்டிப்பா நிறைவேறும். ஆனா நீங்க உள்ளம் உருகி சுவாமியை வேண்டும். ஓம் நம சிவாய். சாமிக்கு பல பேர் உண்டு. அதுல செங்கல் சாமிகளும் சாமியை சொல்லுவாங்க. அதுக்கு காரணம், சாமி இந்த பகுதியில ஒரு 100 வருஷத்துக்கு முன்ன செங்கல் சூளைகள் இருந்தது. சாமி வருவாரா, நம்ம வண்டியில கை வச்சு ஒரு கல் எடுப்பாரா அப்படின்னு நிறைய வியாபாரிங்க காத்துட்டு இருப்பாங்க. சுவாமி கை வச்சு எடுத்த கல் மார்க்கெட்ல நல்ல வியாபாரம் நடக்கும். அந்த காலத்திலே 1000 ரூபாய்க்கு மேல அந்த ஒரு வண்டி கல் விற்பனை ஆகும். அந்த மாதிரி சுவாமி எடுத்துட்டு வந்து இப்ப நீங்க பார்க்குற இந்த சுத்து செவரெல்லாம் சுவாமியே அவருக்குன்னு உருவாக்குன செவர்கள். இது அங்கிருந்து எடுத்துட்டு வந்த கற்கள் தான். அதனால்தான் இந்த செவரு வந்து ஒரு ஜிக்ஜாக்கா இருக்கும், ஒரு கரெக்டா இருக்காது. சாமியே அந்த காலத்துல அடக்குனதுனால பின்னாடி வந்தவங்க அதை மண்ணோ கல்லை வச்சு பூசிட்டாங்க. என் பேர் டில்லிராம். நீங்க எதனா அட்ரஸ் எதனா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க என்ன அழகா கூப்பிடலாம். 8939 777 296.